Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் லாவண்யா. அவங்க உங்களோட டைப் கம்பெனியில் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் லாவண்யா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் லாவண்யா. என்னோட நேட்டிவ் வந்து அரியலூர். நான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூரில் முடித்தேன். B கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிகிரி 24 பாஸ்ட் அவுட். 24 பாஸ்ட் அவுட். ஓகே. ஸோ ஹவு டு நோ பெசன்ட் டெக்னாலஜிஸ்? பெசன்ட் எப்படி தெரியும், எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணி? மை ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்ட் மூலியமாக தெரிஞ்சிச்சு. ஓகே, அவங்க ரெஃபரன்ஸ் மூலமாக தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க. இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு ஆஃபர் வாங்கினேன்? பெசன்ட்லேருந்து எனக்கு இது 4th இன்டர்வியூ. எல்லாமே நான் வெளியிலையும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஃபைன். இதில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ ஆஃபர் 4 to 5 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. 4 to 5 ரவுண்ட்ஸ் வச்சாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறீங்களா, ஒவ்வொரு ரவுண்டில் என்னென்ன இருந்துச்சுன்னு? யா ஷோர். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஸ் இருந்துச்சு. ஆப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆப்ஸில் என்ன கேட்டாங்க? ஃபுல்லாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட் தான். மெயினாக நிறைய இருந்தது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்டு கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. செகண்ட் வந்து டெக்னிக்கல் கொஷின் பைத்தானில் பேசிக்காக இருந்துச்சு. அப்புறம் பாண்டாஸ் நம்பை யூஸ் பண்ணி எம்சிக்யூ மாடலில் இருந்துச்சுங்களா, இல்லை எதுவும் கோட்? நாங்களே தான். எது டெக்னிக்கல் கேட்குறீங்களா? இல்லை, இந்த ரெண்டாவது ரவுண்டில் டெக்னிக்கல் வந்து எம்சிக்யூ பேஸ்டாக கொஷின் கோடு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஸில் வந்து இதெல்லாம் கொடுக்கல, நாங்களே தான் ஆன்சர் எழுதுன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, நாங்களே தான் ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பவர் பிஐல டாஸ்க் கொடுத்தாங்க. அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜரல் ரவுண்ட் இருந்துச்சு. ஓகே. ஸோ டாஸ்க் என்ன கொடுத்தாங்க? இப்போ ஓலா அந்த மாதிரி இருக்க டேட்டா செட்லேருந்து நீங்கள் என்ன புதுசாக இன்னும் இன்சைட் கொண்டு வருவீங்க பிஸ்னஸ்க்கு, அந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து பிளிங்கிட் இதை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அவங்க ஆர்டர் பண்ணுற இதை வச்சு ஃபேட் கால்குலேட் பண்ணி ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்காங்களா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி சொன்னேன். ஃபைன். ஸோ இது தவிர இம்பார்ட்டண்ட்டாக வேறு நியூவாக இருந்துச்சு இந்த இன்டர்வியூவில், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த உங்கள் கூட படித்தவங்க இல்லை இப்போ படிச்சுட்ருக்கிறவங்க ஒரு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா, ஒரு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரோ இல்லை டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கோ போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு என்னென்ன டாபிக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? மெயினாக இந்த கம்பெனியில் ஃபோக்கஸ் பண்ணது வந்து லாஜிக்கல் திங்கிங் தான். ஆப்ஸை பற்றியே தான் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் டெக்னிக்கல் இருக்க போக்குலையும் திரும்ப ஆப்ஸை பற்றி அவங்களா ஒரு கொஷின் கொடுத்து லாஜிக்கலாக நம்ம எப்படி திங்கிங் பண்ணுறோம், வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குன்னு தான் செக் பண்ணாங்க. திரும்ப மேனேஜரல் ரவுண்ட்ஸ் அப்பயும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க ஒரு ஆப்ஸ் கொஷின் கொடுத்து அதை நம்ம எப்படி வே ஆஃப் திங்கிங் பண்ணுறோம், எப்படி நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஆன்சர் எப்படி பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் மேஜராக ப்ளே பண்ணுது. ஹச்ஆர் டீம் உங்களுக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணாங்க? எனக்கு வந்து ஜெயமுருகன் சார் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கபில் சாரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் மெயினாக ஜெயமுருகன் சார் தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணாங்க. ஸோ இப்போ இன்னொரு கம்பெனியில் நீங்கள் இன்னும் ஐ திங்க் அடுத்து ஒரு இன்டர்வியூ வேறு இருக்குது உங்களுக்கு, கரெக்டுங்களா? ஆமாம். அது வந்து செகண்ட் ரவுண்டு போகிறீங்க கரெக்டாக? இல்லை, அது தேர்ட் ரவுண்ட் முடிச்சுட்டேன். 3 ரவுண்ட் முடிச்சிட்டேன். இப்போ நாளைக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்குது, ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பஞ்சம் இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ரகிள்னால் நீங்கள் தாராளமாக வாங்க. ஓகே, தேங்க்யூ.